படம் துள்ளுவதோ இளமை அப்படின்னா தனுஷ் படம். தனுஷ் படமா? ஆமா. தனுஷ்னா யாரு? தனுஷ்னா என்னங்க இவ்வளோ பெரிய ஹீரோவை போய் தெரியலன்றீங்க? எவ்வளோ பெருசா இருப்பாரு? ஒரு 2-3 மாடி ஆயிட்டு இருப்பாரா? ஒரு அளவுக்கு ஒரு வேர்ல்டு ஃபுல்லா தெரியுற ஒரு தனுஷை போயிட்டு வேர்ல்டுனா என்னது? உலகம் ஃபுல்லா தெரியுறவரை போயிட்டு உலகம்னா என்னது? இதுக்கு மேல எனக்கு தெரியல. தெரியலையா? இப்போதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க, இப்போ தெரியலன்றீங்க. சரி சொல்லுங்க என்ன கதைன்ட்டு. அந்த படத்துல நடிச்சிருக்காங்க அவரு. யாரு? இப்போ அதுல காட்டுனீங்களே. ஆமா, உடம்பு சரியில்லாம வந்து அந்த இவரு பாலா கூட ஹெல்ப் பண்ணாருன்னு வந்தது அவரா? அந்த படத்துல நடிச்சதுனால தான் அப்படி ஆயிட்டாரா? அந்த படத்துல நடிச்சதுனால இல்ல, அவருக்கு உடம்பு சரியாம ஆயிட்டு இருக்கு. நான் அவனுக்கு எப்படி புரியறதுக்கு சொன்ன மாதிரி துள்ளுவதோ இளமை படத்துல நடிச்சிருக்காரு. அவர் எப்படி இருந்தாரு? எவ்வளவு அழகா எப்படி இருந்தாரு? ஆமா. அந்த படத்துல வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணி அவர் தான் கல்யாணம் பண்ணுவார்ல. செகண்ட் ஹீரோ மீட்டிங் அவரு. அவர் தானே லவ் பண்ணி கூட்டு போயிடுவாரு. அப்புறமா தானே இந்த பொண்ணு அவனை மலையில விட்டுரும். அதானே தனுஷ்? நீங்க வேற சொல்றீங்க. அது காதல் கொண்டேனா? அது வந்து காதல் கொண்டே. துள்ளுவதோ இளமை ஸ்கூல் பசங்கலாம் நடிச்சிருக்குமேங்க. அந்த ஸ்கூல் பசங்களாம் லவ் பண்ற மாதிரி கேட்டு போற மாதிரி காட்டுவானுங்கல்ல. எங்கே போயிடுவாங்க அப்பா அம்மா. அவர் நல்ல கதைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி படிக்கிற பசங்களாம் கெட்டு போனோன்ட்டு காட்டுவாங்களா? அந்த மாதிரி தானே சொல்றீங்க? அது அவங்க அப்பா தான் எடுத்தாரு. தனுஷ் அவங்க அப்பா தான் எடுத்தாரா? நல்ல அறிவு. இந்த படத்துல நடிச்சதுனால தான் அப்படி ஆயிட்டாரா? எனக்கு தெரியலங்க. நான் வேற எல்லாம் சொல்லி அப்ப தெரியாத விஷயத்த நீங்க எதுக்கு பேசுறீங்க? தெரியலங்க. இப்ப தெரியலங்க. முன்னாடி தெரிஞ்சது இப்ப தெரியல. முன்னாடி தெரிஞ்சது இப்ப தெரியல. தெரியல எனக்கு. அவ்வளவுதான். ஒருவேளை அவர் எதனா கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாரோ? அந்த பொண்ணு ஒரு வேளை மட்டன் பிரியாணின்னு கேட்டு அவரை டார்ச்சர் பண்ணி அவரே மட்டன் ஆகிட்டு இருப்பாரோ? தெரியலங்க அப்படின்ட்டு. ஏதோ கல்லீரல் பிரச்சனைன்னு சொன்னாங்க. பாவம். சரி கடவுளை வேண்டிங்க அவருக்கு சரியாயிட்டோம். என்ன இருந்தாலும் சரியாக பார்த்துருக்கணும், அவ்வளோதான். அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. கல்யாணம் பண்ணாரா இல்லையானே தெரியல. நீ உடனே அப்படியே இங்கே வந்துட்ட. இல்லை ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்க மாதிரி ஒரு ஆளோட அழிவுக்கு பின்னாடி ஒரு பெண்ணு தான் இருப்பாங்க. அந்த பெண் யாருன்னு தெரியல, அவருக்கு பின்னாடி இருந்த பெண்ணு. சரி ஓகே, அவரே குணமாயி வந்து சொல்லட்டும். ஆனால் முக்காசி ஆண்கள் அதை சொல்ல மாட்டாங்க. சரி இப்போ பாவம் எதுக்கு அந்த பெண்ணை அசிங்கப்படுத்திக்கிட்டு அப்படின்ட்டு. அவர் அந்த படத்தில் நடிச்சதுனால அவர் அப்படி ஆகலை. கல்யாணம் பண்ணதுனால தான் அப்படி ஆயிருப்பாரு. அதனால தாங்க எனக்கு தெரியுங்க. ஆடியன்ஸ் எல்லாம் போய் அவரை கேட்டு பார்க்கட்டும், அவரே சொல்லுவார் பாருங்க. சரி ஓகே, வெரி வெரி நைஸ்ங்க. மூக்கை நோண்டுங்க.